தமிழ் சினிமாவில் மிக முக்கிய நடிகராக இருப்பவர் நடிகர் அஜித்குமார் அவர்கள். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட்பேட் அகலி திரைப்படம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடி நல்ல வசூலை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் அஜித் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து கார் ரேஸில் ஈடுபட்டு வருகிறார். இதைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க இருக்கிறார் நடிகர் அஜித். அந்த பட வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் பட்ஜெட் 300 கோடி என்பதால் தயாரிப்பாளர் மற்றும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதனால்தான் இன்னும் படத்தின் அறிவிப்பு வெளியாகாமல் இருக்கிறது. அதேபோல் அஜித் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு வட இந்திய ஊடகம் ஒன்றுக்கு முழு பேட்டியும் கொடுத்தார். அனுபமா சோப்ரா என்ற பிரபல பத்திரிகையாளர் அந்த பேட்டியை எடுத்தார். மேலும் அந்த பேட்டியில் அஜித் மனம் விட்டு பல விஷயங்களை பேசினார். அதாவது விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம், ஒரு நடிகனாக தான் இழந்த விஷயம், ரசிகர்களின் மனப்பான்மை என பல விஷயங்களை பேசினார். மேலும் மோட்டார் ரேஸில் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் என்று அஜித் அவர்கள் அந்த பேட்டியில் பேசியிருந்தார். இந்த நிலையில் இந்த பேட்டியை எடுத்த அனுபமா சோப்ரா தற்போது ஒரு முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். நான் துபாய் சென்று அஜித் சாரை பேட்டி எடுத்தேன். என் அருகில் என்னுடைய மேக்கப் மேன் இருந்தால், ஆனால் அஜித் அவர்கள் தனியாகத்தான் வந்திருந்தார். அதோடு அவருக்கு மேக்கப் மேன் என்று கூட யாரும் இல்லை. அது எனக்கு மிகவும் அவமானமாகவும் வெக்கமாகவும் இருந்தது. ஏனெனில் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அவரே எளிமையாக இருக்கும் போது நாம் ஏன் இதையெல்லாம் செய்கிறோம் என்று எனக்கே தோன்றியது என பேசியிருக்கிறார். அனுபமா சொன்ன இந்த தகவலை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.